Hello developers, I'm Satish and நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் வெப் டெவலப்பர். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஹெச்டிஎம்எக்ஸ் வந்து ஐ மீன் பாஸ்ட் 6 months to 1 year வந்து ரொம்பவே பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இங்கிலீஷில் போட்டிருக்காங்க சம் ஆஃப் த வீடியோஸ் அண்ட் யூனோ ஃபயர்ஷிப் அண்ட் ஈவன் த கிரியேட்டர் ஆஃப் த ஹெச்டிஎம்எக்ஸ் வந்து கூட ஒரு லைவ்ல வந்து பேசியிருந்தாங்க. பட் தமிழில் வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் யாருக்கும் போகலை. பட் தமிழுக்கு ஒரு வீடியோ வேணுமான்னு தேவையான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ பட் ஏன்னா ஹெச்டிஎம்எக்ஸோட டாக்குமெண்டேஷன் வந்து இட்ஸ் 100% பெர்ஃபெக்ட். அண்ட் நீங்கள் போய் HTMX.orgன்னு போட்டாலே அதில் வர்ற நீங்கள் வந்து ஹெச்டிஎம்எக்ஸில் ஸ்டார்ட்லேருந்து பிகினிங் அதாவது எண்டு வரைக்கும் as a பிகினராக நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். பட் ஸ்டில் தமிழில் நான் ஏன் போடுறேன்னா ஒரு கெட் ஸ்டார்டட் கூட சொல்லலாம், ஒரு கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ப்ளஸ் வாய் நான் ஏன் அதை யூஸ் பண்ணணும். நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நான் வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும் லைக் ரியாக்ட், ஆங்குலர் அண்ட் வியூ.js. நான் ஏன் வந்து ஹெச்டிஎம்எக்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அகேன் ஒன்ஸ் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வேர் இட் ஷுட் பி யூஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎம்எக்ஸ்ங்கிறது இட்ஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அகேன், பட் யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டு ரெடியூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். இது ஒரு ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். இந்த HTMX-ல இது ஒன் ஆஃப் த ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைப்ரரி விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் உங்களோட வெப் டெவலப்மெண்ட்டில், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில், ப்ரௌசரில் ஈவெண்ட் லிசன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அஜாக்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன் வெப் ரெண்டரிங்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா முன்னாடி நீங்கள் ஜேக்வரியோ இல்லை ஜாவாஸ்கிரிப்ட்லேயோ வந்து நீங்கள் ஒவ்வொரு HTML எலமெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபையரை வச்சு கெட் பண்ணி அதில் ஒரு ஈவெண்ட் லிசனர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அஜாக்ஸ் ஃபெச் ரெக்வஸ்ட் ஒரு சம்திங் எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு அஜாக்ஸ் ரெக்வஸ்ட் போட்டுட்டு அதில் வர ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணி எவ்ரி கைண்ட் ஆஃப் அஜாக்ஸ் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லிசனர் போட்டு நீங்கள் ஒரு அந்த ஈவெண்ட் டிடெக்ட் பண்ணி அகெயின் ரெண்டரிங் நீங்களே பண்ணுவீங்க. பட் HTMX-ல வந்து இட்ஸ் பூட் ஸ்ட்ராப்ட். இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாக்ஸில் போட்டு அடைச்ச மாதிரி யூ கேன் டூ இட் பை யூஸிங் ஒன்லி த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இஃப் யூ டோன்ட் நோ. ஸோ ஹியர் திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் கோட். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னோட வெப் எக்ஸ்பிளனேஷனை காமிச்சிடறேன். ஆக்சுவலாக திஸ் இஸ் த சாம்பிள் வெப்சைட் ஐ பில்ட் ஃபார் இட் எக்ஸ்பிளைன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பில்ட் பண்ண ஒரு சின்ன வெப்சைட், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கூட சொல்லலாம். நாட் ஈவன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் an HTML ஃபைல். யூ கேன் சி ஒரு HTML ஃபைல் அண்ட் சம் CSS ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ தென் அதோட கோட் பார்த்தீங்கன்னா ஹியர் நத்திங் மோர் தென் தட், ஜஸ்ட் சிம்பிள் ஒன். ஸோ அகேன் HTML H1 இது எல்லாமே வந்து HTML எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ HTMX-ஐ நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்? ஸோ HTMX ஹியர் யூ கேன் சி தட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட HTML-ல நம்ம ஒரு ரெக்வஸ்ட், நம்ம வந்து ஒரு ஹைப்பர் மீடியா ரெக்வஸ்ட். ஓகே, ஒரு ஹைப்பர் மீடியா ரெக்வஸ்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு அனுப்பி சம் HTML ரெஸ்பான்ஸாக வாங்குவீங்க இல்லையா? ஸோ இது வரப்போகிற ரெஸ்பான்ஸ் வந்து ஹைப்பர் மீடியாவாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அதுக்கு அதாவது HTML எலமெண்ட்ல கோர் எலமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் கால் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர் டேக். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெட் இப்படின்னு ஒரு கொடுத்தீங்கன்னா இது ஒரு லிங்காக வந்து HTML ரெண்டர் ஆகும். அண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா தென் ஸோ யூ கேன் சி இது ஒரு லிங்காக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு HTML ரெஸ்பான்ஸ் வரும். அது உங்களோட டோட்டல் உங்களோட ப்ரௌசர் ஆஃப் த பேஜ்லேயே வந்து ரெண்டர் ஆகும். பட் வாட் இஃப் உங்களுக்கு வந்து என்னோட ப்ரௌசர் ஃபுல்லாக ரெண்டர் ஆக வேணாம். எனக்கு வந்து பர்டிகுலர், அதாவது என்னோட இன் ப்ரௌசரில் நான் ஒரு பட்டன் ஆக்ஷன் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அதுக்குள்ளே ரெண்டர் ஆகணும், சம்திங் லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரியாக்டில் வியூவில் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. SPAs SPN சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. பட் ஏன் HTMX யூஸ் பண்ணுங்கிற கேள்வி வந்து ஹியர் யூ கேன் சி தட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பட்டன் எலமெண்ட், இது ஒரு HTML எலமெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளான ஆட்ரிபியூட் அதாவது HX கெட் இது என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர் டேக் கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்து HREF டேக்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பீங்க. அது ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான். அட் த உங்களுக்கு தெரியாத ஒரு லேயரில் அது ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான் போகும். யூ கேன் சி தட் நெட்வொர்க் டேப்.
நீங்கள் உங்களோட நெட்வொர்க் பேக் போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இப்போ தெரியும், அது ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான் போகும். ஸோ அதே தான் ஹெச்எக்ஸ் கெட். ஸோ அது வந்து info.html அந்த பேஜை கால் பண்ணி இது ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எப்போ நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஈவெண்ட் லிசன் பண்ணுற ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ட்ரிகர்னு ஒன்று இருக்குது. ஸோ கிளிக் பண்ணும்போது மட்டும் இது நடக்கணும்னு சொல்லி உங்களோட ஈவெண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்குமே இந்த ஆட்ரிபியூட் ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர் ஆல் HTMX ஆட்ரிபியூட்ஸ். தென் வந்த HTML நான் எங்கே ரெண்டர் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் த டார்கெட், ஹெச்எக்ஸ் டார்கெட். எனக்கு இன்ஃபோ பேஜுங்கிற ஒரு ஐடியில், ஒரு ஐடி கண்டெயின் பண்ண எலமெண்ட்டில், ஒரு டிவ்வில் எனக்கு அதை ரெண்டர் பண்ணால் போதும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து வரப்போகிற நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன், அங்கேருந்து ஒரு HTML ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. அந்த HTML ரெஸ்பான்ஸை எடுத்து நான் இங்கே இந்த டிவ்வில் ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட், பிகாஸ் நான் எதையுமே யூஸ் பண்ணல, நோ ஜாவாஸ்கிரிப்ட், ஜஸ்ட் 3 attributes. ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் டு கிளிக் திஸ். அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ வந்த HTML, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், அதாவது வந்ததே ஒரு HTML வந்திருக்கும். அதை நான் இந்த டிவ்க்குள்ள, அதாவது பேஜ் டிவ்க்குள்ள அப்பன் பண்ணியிருக்கேன். அகெயின் இப்போ வந்த ஒரு ஒரு HTML, அது ஒரு ஹைப்பர் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் இது ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்கும். இதுக்கு நம்ம ஒரு இன்ஃபோ சேம் HTML ரிட்டர்ன் பண்ணுது, அகெயின் வருது. நான் சேம் அதுக்குள்ள இன்ஃபோ பேஜுக்குள்ளே இருக்கிற மோர் இன்ஃபோ ஐடி டேக்ல நான் இதை அப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பிகினிங், அதாவது இது ஒரு சாம்பிள் ஆஃப் HTMX தான். HTMXல மோஸ்ட், அதாவது நீங்கள் வந்து HTMX.orgன்னு போய் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதையுமே படிக்க வேணாம், எல்லாமே கோடாகவும் இருக்குது, ஒரு சாம்பிளாகவும் இருக்குது. இதில் டாப் 3 நான் வந்து ஓகே இது இது அமேசிங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கிளிக் டு லோட். ஸோ யூ பீப்புள், நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது கிளிக் பை ரெக்வஸ்ட், ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் கொடுத்தோம் எல்லா டேட்டாவையும் ஒரே பேஜில் ரெண்டர் பண்ணாமல், பிகாஸ் ஏன் ரெண்டர் பண்ண மாட்டோம்னா இது வந்து ஓவர் லோட், கரெக்டாக? ஸோ வந்து நம்ம கிளிக் பண்ண நம்மளோட தேவைக்கான டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுத்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த நோ ஜாவாஸ்கிரிப்ட் அகேன் யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டு ரெடியூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். இங்கே வந்து எந்த ஜாவாஸ்க்கும் தேவையில்லை, அதுக்கான கோடுமே இங்கே சாம்பிளாக இருக்குது. யூ கேன் ரீட் இட் ஈஸிலி. யூ டோன்ட் நீட், நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இஃப் யூ நோ த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களால் படிக்க முடியும். அகேன் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ட்ராக் அண்ட் ட்ராப், சார்ட்டபிள். இது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் சி, நான் எவ்ரி டைம் நான் வந்து இதை ட்ராக் பண்ணி இந்த பொசிஷனை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இட் வில் சென்ட் அ ரெக்வஸ்ட் அண்ட் இதோட பொசிஷன் வந்து இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகலை, பேக் எண்ட்லையும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கான கோடு வந்து இங்கே இருக்கும். ஸோ யூ கேன் சி. ஸோ அகேன் அண்ட் யூ கேன் சி அனிமேஷன்ஸ், ப்ராக்ரஸ் பார். ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா காம்போனன்ட்ஸுக்குமே ஒரு ஆட்ரிபியூட்டில் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இது வந்து நோ டிபெண்டன்சிஸ், லைக் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க் வேறு அதாவது ரியாக்ட் நோட் யூஸ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் பில்ட் பண்ணணும். அண்ட் இஃப் யூ யூஸ்ட் இட் யூ ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லைக் பில்ட் பண்ணிவிட்டு நிறைய டிபெண்டன்சி ப்ராப்ளம் ஒரு நோட் ஜேஎஸில். ஸோ அந்த நோ டிபெண்டன்சிஸ், இது வந்து ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட், ஒன்லி ஜாவாஸ்கிரிப்ட், பேர் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் சிடிஎல் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளுக்கு, சப்போஸ் இஃப் யூ கோயிங் டு அ ப்ரொடக்ஷன், ஓகேவா, நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ பெஸ்ட் திங் டு டூ. நீங்கள் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட வெர்ஷன் ஃபைலை மென்ஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இங்கே ஸ்கிரிப்டட் ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள்காண்டி நான் வந்து இருந்து லோட் பண்ணியிருக்கேன். பட் யூ ஷுட் நாட் டூ தட், நீங்கள் இதை பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் அகேன் இது வந்து என்ன ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுதுன்னா ஒரிஜினல் வெப் ப்ரோக்ராமிங் மாடல், அதாவது பிஃபோர் த ரெஸ்ட், அதாவது ஜேசான்லேயோ எக்ஸ்எம்எல்லையோ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு HTML தான் ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பியிருப்போம். ஸோ இது வந்து அதை ஃபாலோ பண்ண ஒன்று. அண்ட் இது ஃபுல்லி யூ ஷுட் சென்ட் த ரெஸ்பான்ஸ் இன் HTML. அண்ட் தட் இஸ் ஆல்சோ மென்ஷன், அதாவது அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களோட டாக்ஸ்லேயே வந்து நோ ரெஸ்ட் மீன்ஸ் நாட் ஜேசானை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நோ ஜேசான், யூ ஷுட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் HTML. பிகாஸ் இது வந்து எதை ஃபாலோ பண்ணுன்னா ஒரிஜினல் வெப் ப்ரோக்ராமிங் மாடல். அது என்னன்னா HTML ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வே பேக் நம்மளோட வெப் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு
ஒரு ஃபார்மேட் ஓகேவா. ஸோ இங்கே சேம் திங் ஹேப்பனிங் நவ். அண்ட் இது வந்து எவ்வளோ, இது வந்து நிறைய 35,000 ப்ளஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இன் கிட்ஹப் அண்ட் 14K ப்ளஸ் டெவலப்பர்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில். அண்ட் இட்ஸ் எவால்விங். இது வந்து இதோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதான் 1.5 அண்ட் இட் இஸ் க்ரோவிங். லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன். அண்ட் யூஸ்ட் இட். ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் வித் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தட் யூ வாண்ட் டு யூஸ். ஐ மீன் இதை வந்து நீங்கள் ஒரு ஆடப்பாக கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பில்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஈவெண்ட் லிசன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அகேன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க், அதாவது ஒரு ஜேகுரியை நீங்கள் வந்து யூஆர்எல்ல லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் ஸோ this is for the video guys. அண்ட் if you want more about it, நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு இந்த இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியல இதில் அப்படின்னா, யூ கேன் put that in comment and I will see that and I will make a video about it. So thanks for watching this and I'm glad to help if you want more, and see you in the next video. Bye.